நீங்க சொன்னாங்க இந்த தோல்ல துண்டு போறது எவ்வளவு பெருமைன்னு. நான் எம்பிபிஎஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த இதயம் படம் வந்துச்சு. அப்போ டாக்டர்ஸ்லாம் அந்த ஒயிட் கோட் போட்டுட்டு போகிற மாதிரி அந்த சாங்லாம் இருக்கும் முரளி. நாங்களாம் ஒரு கனவு இருந்தது, நம்ம மெடிசன் ப்ளஸ் 2ல் எப்படியாச்சும் மெடிசன் சீட் வாங்கி அந்த தோலில் அந்த ஒயிட் கோட்டோட நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. அப்படி நாங்கள் தோலில் துண்டோட ஃபர்ஸ்ட் இயர்லேயும் போட விட மாட்டாங்க. ரேகிங்கில் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் கோட்டெலாம் பைக்குள்ள வச்சு தான் போவோம். செகண்ட் இயரில் தான் அந்த தோலில் அந்த ஒயிட் கோட்டு போட்டு போவோம். எனக்கு அப்ப எப்படி பெருமையா இருந்துச்சோ அதே மாதிரி பெருமை டிவிக்கோட துண்ட போறப்போ எனக்கு பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் சொல்லுவாங்க, முதல் தலைமுறை படிப்பாளர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரும் முதல் தலைமுறை அரசியல்வாதி. அவர் வீட்டுல யாராச்சும் அரசியல்வாதி இருக்காங்களா? அவங்க அப்பா எம்பியா எம்எல்ஏவா? அதுவும் எதுவுமே இல்லாம துணிச்சு ஆரம்பிச்சாரு பாருங்க. அந்த துணிச்சலுக்கு தான் இதை தலைவர் கிட்ட சொன்னார். நான் அடிச்சு சொல்றேன், டிவிக்கே தற்கொலை நான் சொல்றீங்க. நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன், இந்த இதுல இருந்து எங்க ஒன்றிய செயலர் நாங்க அனுப்புறோம். இங்க திமுகவோட இந்த மாவட்ட ஒன்றிய செயலர் அனுப்புங்க. நேருக்கு நேரே ஒரு விவாதம் வச்சுக்கலாம். யார் தற்கொலைன்னு பார்த்துலாம். இங்க திமுக மாவட்ட செயலர் இருக்கட்டும், அண்ணன் என் அன்புக்குரிய அண்ணன் ஈஸ்வரநாதர் இருக்கட்டும், நீங்க வாங்க, அவங்க அனுப்புங்க. ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் கூட அனுப்புங்க. இங்க ஒன்றிய செயலர் கூட போட்டி போட சொல்லுங்க. யார் தற்கொலை கூட்டம்? இங்க இருக்கிற எல்லாருமே அரசியல் மயப்பட்டவர்கள், கொள்கை மயப்பட்டவர்கள். என்ன அரசியல் ஒரு கொள்கைவாதியா இருந்து மாற்றம் வேணும், நான் சொந்த பணம் இல்லாம பாஸ் கொடுக்காம கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆசைப்படாம வந்திருக்கும் மாற்றம் வேணும்னு வராங்களே, இவங்க தற்கொலை கூட்டமா? இப்ப நம்ம மேல நம்ம கட்சி ஆரம்பிச்சப்ப யாராச்சும் எதிர்பார்த்தாங்களா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையல? 2% தாண்டாத நாங்க, டபுள் டிஜிட் தாண்டாத நாங்க, இப்போ 15% தாண்டாத நாங்க, 20% தாண்டாத நாங்க. இப்ப பயப்படுறாங்க. நம்ம மேல எவ்வளவு இந்த பயத்தினால நம்ம மேல எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ எவ்வளவு தூரம் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் பரப்புறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பரப்புனாங்க? நம்ம பிஜேபி பீட்டிங்னாங்க, பிஜேபி தான் அனுப்பிச்சாங்க. அது நான் வரப்ப நான் தான் விஜய் சாரை ரெய்டு பண்ணேன்னு சொல்லி ஒரு பொய்ய கூச்சமே இல்லாம நம்ம மருத்துவ திரும்ப பேசுறாங்க. பொய்யே பேசி பொய்யிலே வளர்ந்த கட்சி தான் அந்த திருட்டு முன்னேற்ற கழகம். அது சொன்ன மாதிரி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழுத்தம் இருக்கும், எவ்வளவு அழுத்தம் இருந்துச்சு. அவரு உயிரா நேசிச்ச சினிமா கடைசி படம் அதெல்லாம் சொல்றப்ப அந்த 2024 ஸ்டேட்மெண்ட் அந்த பாருங்க, போய் பாருங்க. அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருப்பார், நான் இறுதியாக நான் கமிட் ஆன அந்த படத்தை முடித்து விட்டு முழு நேர அரசியல் ஈடுபட போறேன்னு சொன்னார். அதை அந்த சென்டென்ஸ் எழுதுறப்ப ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அப்ப சொன்னார், சில பேர் சொன்னாங்க அது வேண்டாம் அப்படின்னா, ஆனா அவர் சொன்னார், தெளிவா சொன்னார், அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தெளிவா செய்யக்கூடியவர். அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் சினிமாவை விட்டது அரசு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா எப்ப அரசியலுக்கு வரணும் முடிவு பண்ணாரோ அந்த வேலையை செவனே செய்ய வேண்டும். அதனால சினிமா நடிக்க வேண்டாம், நான் முழு நேர அரசியலாக இருப்பேன்